ஆதிபராசக்தி சொன்னதை கேட்ட உடனே அமைச்சர் சொல்றாரு, நீங்க எங்க அரசனை போர் பண்ணி தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுதான் அவரும் நினைக்கிறாரு, அவரும் அதுதான் விரும்புறாரு. ஆனா அந்த போர் காதல் போரா இருக்கணும். அந்த காதல் போர்ல நீங்களே வெற்றி பெற்றவங்களா இருக்கணும். உங்க காலடியிலேயே அவர் உங்களுக்கு சேவை செய்யற ஒரு காதலனா இருக்கணும் தான் அவரும் விரும்புறாரு. அதனால அவரோட மனசை ஏத்துக்கிட்டு நீங்க அவங்களுக்கு ஆசை நாயகியா வந்துருங்க. மகிஷாசுரனுக்கு ஏத்த மகிழ்ச்சியா நீங்க வந்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தையும் உங்க காலடியில போடுவாரு. எல்லா சுகத்தையும் அவங்க கொடுப்பாரு. இங்க இருக்கிற எல்லா செல்வங்களையும் பொருட்களையும் எல்லாமே உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அந்த அமைச்சர் சொல்றாரு. உடனே அந்த ஆதிவாசி பயங்கர கோவம் வருது. நான் எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்க மாட்டல்ல, என்ன என்கிட்ட படைகள் இல்லை, பரிவாரங்கள் இல்லை, உங்களோட அசுர படைகளை எதிர்க்க முடியாதுன்னு நினைக்கிறியா? என்னோட சக்திகளுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணுமே கிடையாது. நான் நினைச்சேன் அப்படின்னா இப்பவே உன்னை கண் பார்வையாலே எரிச்சிருவேன். ஆனா என் கோவத்தை நான் கட்டுப்படுத்திக்கிட்டு உனக்கு நான் மன்னிப்பு கொடுத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளுக்கு நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி இந்த ஷார்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.